ஓடும் குதிரா சாடும் குதிரா இது ஃபகத் அவர்களோட படம். ஸோ இப்படி ஒரு படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஃபகத் படமா அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடா இந்த படத்துக்கு போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கிற படமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசன் என்ன, படத்தோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தை அழகா புல் அவுட் பண்ணிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல படம் வேற எங்கேயோ போயிருது. கதை எங்கெங்கயோ போய் சுத்தி அண்ட் லாஸ்டா ஒரு பாயிண்ட்க்கு வரும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த விஷயங்களே மறந்துடுறோம். அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்க்கு வரும்போது இது அர்த்தமே இல்லடான்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சில சீக்வன்சஸ் வச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுறாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த படம் முடிஞ்சிருது. செகண்ட் ஹாஃப் தேவையில்லாத அனிமேல தான் இருந்துச்சு. அதனாலவே இந்த படம் நிறைய பேர் ஒர்க் ஆகல. அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு ஃபகத்துக்கு இந்த படத்துல என்ன ரோல் அப்படின்ற கேள்வி வந்துருக்குது. ஸோ இது யாராலும் புல் அவுட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபகத்தை தவிர வேற யாரையும் வச்சு பார்க்க முடியல. ஸோ ஓவராலா ஓடும் குதிரா சாடும் குதிரா எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒர்க் ஆகும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ் டபுள் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்க கருத்துக்களையும் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.